நடிகர் தினம் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய கதையை பற்றி கேட்பாரே தவிர அந்த படத்தில் தனக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ நாட்கள் காட்சி தோணும் அப்படின்றதெல்லாம் அவர் தயாரிப்பாளரிடம் கேட்கவே மாட்டார். அது போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சிவாஜியின் சார்பாக தயாரிப்பாளர்களிடம் பேசி முடிவெடுப்பது அவருடைய தம்பியான வி.சி. சண்முகம் தான். அப்படி இருந்த போதிலும் வாணி ராணி படத்தில் நடிக்கும் போது மட்டும் தனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு நாசுக்காக சிவாஜி தன்னிடம் தெரிவித்தார் என்பதை பற்றி கதாசிரியர் ஆரூர் தாஸ் ஒரு கட்டுரையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியில் உருவான சீதா ஒரு கீதா என்ற படத்தினுடைய தமிழ் பதிப்பு தான் வாணி ராணி திரைப்படம். அந்த படத்தில் நடிப்பதற்காக சீதா ஒரு கீதா திரைப்படத்தை சிவாஜிக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் போட்டு காட்டிய போது நானும் அவருடன் அந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்து முடித்தவுடனே இந்த படம் எப்படி போச்சு ஆரூர் தாஸ் இந்தியில் என்று என்னிடம் கேட்டார் சிவாஜி. ரொம்ப நல்லா போச்சுன்னு என்று நான் சொன்னவுடன் தர்மேந்திரா கதாபாத்திரம் தானே எனக்கு என்று கேட்ட சிவாஜி, அது சரி இந்த சஞ்சீவ்குமார் பாத்திரத்தில் யார் நடிக்கிறாங்க என்று கேட்டார். அந்த கேரக்டரில் முத்துராமன் நடிக்கிறார் என்று நான் சொன்னவுடன் கதாநாயகா யார் நடிக்கிறாங்க என்று சிவாஜி கேட்க வாணிஸ்ரீயை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க என்று நான் சொன்னேன். அதெல்லாம் சரி, இந்த படத்துக்கு ஏன் எம்ஜிஆர் விட்டுட்டு ரெட்டியார் எங்கிட்ட வரார் என்று சிவாஜி கேட்டபோது என்னிடம் பதில் இல்லை. இந்த கேள்வியெல்லாம் நான் நாயரெட்டியார்கிட்ட கேட்க முடியுமான்னு, அவர் எவ்வளோ பெரிய ஆள் என்று சிவாஜிக்கு நான் பதில் சொன்னேன். அடுத்து அந்த படத்தில் நடிப்பதற்கு தனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்பதை நாசுக்காக என்னிடம் குறிப்பிட்டார் சிவாஜி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரூரான், எனக்கு பெரிய வேலை இருக்கிறதா தெரியல, இது பொம்பளை கதை. ஆனாலும் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் நடிக்கிறதுக்கு அண்ணன் எம்ஜிஆருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரோ அதே சம்பளத்தை நிச்சயமாக சண்முகம் கேட்பான்னு நினைக்கிறேன், அதை நீ கொஞ்சம் பார்த்துக்க என்று என்னிடம் சொன்னார் சிவாஜி. தம்பி கேட்பாரோ இல்லையோ, அண்ணன் கேட்கிறார், அப்படி ஒரு சம்பளத்தை அவர் எதிர்பார்க்கிறார் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. சிவாஜி சொன்னதை அப்படியே நாயரெட்டியாரிடம் நான் தெரிவித்தேன் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் கதாசிரியர் ஆரூர் தாஸ்.